பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக அனைத்து ராசிக்கும் ராசி பலன் சொல்லி வந்திருக்கிறேன். அடுத்ததாக நம் நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு, இந்த காலகட்டம் அரசியலை பற்றி ஒரு பதிவு கொடுங்க, அரசியல் யார் யார் வரலாம், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராசி பலன் சொல்லிட்டு இருக்கனால ஒரு ராசி ரீதியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கருத்து கேளுங்க. இப்போ அரசியலுக்கு வரக்கூடிய ராசிகள் பார்க்கும்போது 12 ராசிக்காரங்களுக்கு அரசியல் வரலாம் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலும் ஒரு ராசி அரசியலுக்கு வரணும்னா ஒரு தைரியம், வீரியம், அதாவது ஒரு துணிச்சல், சாதுரியத்தனம் இதெல்லாம் வேணுங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும், ஜொலிக்க முடியும், அதாவது நிலைச்சி நிற்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ இந்த அரசியல் அமைப்புக்கு உண்டான ராசிகள்லாம் பார்க்கும்போதுங்க, இப்போ மேச ராசி முதல் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது படைபலத்துக்கு தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் அதுக்கு அதிபதிங்க, சூரியன் உச்சங்க. அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அரசியல் வரும்போது அதிகாரத்தன்மை, துணிச்சல், தைரியம் அவங்களுக்குலாம் அதிகம் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துக்கு தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த தைரிய வீரியம் இருக்குங்க அதிகமாக. மேசராசிக்காரங்களுக்கு துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பவர் உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடிய அனுகூலம் மிக பிரகாசமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க கோவப்படுறதுனால பல இதை இழக்கக்கூடிய தன்மையும் வந்துடுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு எதனால பிரச்சனைனா தனக்கு வரக்கூடிய கோபத்தினால தான் பிரச்சனை. ஏன்னா 2ஆம் இடமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடமா அங்கே சூரியன் பகை பெறக்கூடிய தன்மை வந்துடுதுன்னு வச்சிங்களேன். 5ஆம் அதிபதி புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் போய் 2ல் வந்து பகை பெறுறதுனால கோபத்தினால் பிரச்சனை வரும். அதை செவ்வாய் என்றால் வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இவங்களோட வேகம் விவேகத்தை கொடுக்காது, வேகத்தை கொடுக்கும். அப்போ இவங்க ஒரு விவேகமான ஆளை வச்சு அந்த செயல்பாடு செய்யும்போது இவங்களுக்கு வெற்றியை தருங்க. அதனால் இவங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பு படி தான் பொதுவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ ரிஷபராசிக்கு அரசியல் யோகம் வருமா, அரசியல் ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ரிஷபராசி வந்து குடும்பத்தை ஆளக்கூடிய ராசி, குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ராசி. இவங்க வந்து பொருளாதார நிலையும் நல்லா இருக்கும். ஒரு நிதி அமைச்சராக வரலாம், ஒரு அரசியலில் வந்துட்டாங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு, ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தாங்கன்னா பொறுப்புணர்ந்தோடு செயல்படும் போது இவங்களுக்கு அதில் வெற்றி தருங்க. மற்றபடி நான் வந்து அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எனக்கு அந்த இது வேணும் அப்படின்லாம் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா எதுவும் கிடைக்காதுங்க. இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் பொறுப்பாக இருந்தாங்கன்னா, பொருளாதார பதவிக்கு இது இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அரசியல் மூலியமாக யோகத்தை கொடுக்குங்க. ஏன்னா அரசியலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு உண்டுங்க. அது மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் வந்து இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா, அதே மாதிரி அந்த அரசியலுக்கு போனாலும் இவங்க வந்து ஒரு பொறுப்பாளராக எந்த ஒரு நிலைப்பாடு இருந்தாங்கன்னா அந்த இவங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம். இப்போ இவங்க மிதுன ராசிக்காரங்க நாங்கள் அரசியல் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மிதுன ராசிக்காரங்க அரசியல் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களோட செயல்பாடுகள், அதாவது இங்கே ஒன்று பேசுவாங்க, அங்கே ஒன்று பேசுவாங்க, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை, பேச்சாற்றல் கொடுக்கக்கூடியது வந்து மிதுன ராசி. அதே மாதிரி தொடர்பை, அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கும் நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கு உள்ள டெல்லிக்கும், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு உண்டான நிலைப்பாட்டை இவங்க வந்து சொல்லக்கூடிய தன்மை, அங்கேருந்து தூது போகக்கூடிய தன்மை, அங்கே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கூடிய தன்மை, இந்த மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் இவங்க மிதுன ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ இவங்களாம் வந்து ஒரு தொடர்பு நிலையை அதிகம் வச்சுக்குவாங்க. மிதுன அரசியல் ரீதியாக அரசியல் வட்டாரத்தில் இவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தன்மை, இவங்களோட ஆலோசனையும் இவங்களோட தொடர்பையும் அதிகம் விரும்புவாங்க. அதாவது தூது போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. தூதுவர்களாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசியலில் தூதுவராக இருக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பார்கள். இவங்க தான் சில நேரத்தில் அனைத்தையுமே ஒரு ஆற்றல் பெறக்கூடியவராகவும் இருப்பாங்க. இவங்க தூதுனால் பல நிலை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுங்களேன். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையும் கொடுத்துரும். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசியலில் அவங்க வந்து சாதிக்கிற தனத்தோட சாணக்கியத்தனம் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. அடுத்த ராசியாக வரக்கூடியது கடகராசி. கடகராசிக்காரங்க அரசியலில் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க, ஏன்னா அரசியலுக்கு உண்டான அமைப்பே கடகத்தில் தாங்க இருக்குது அப்படி. ஏன்னா கடகம் தாங்க 4வது ராசி. 4வது ராசி தாங்க அரசியலோட தன்மையை கொடுக்கக்கூடிய ராசி 4வது ராசி தான். அப்போ 4வது ராசி எப்படி அரசியலை கொடுக்கும்னா, 4 காலுக்கு தாங்க போடுறாங்க நாற்காலி. அந்த நாற்காலி இருந்தாலே பதவி இருந்தால் தானே நம்ம ஆள முடியும் அப்படிங்கிற தன்மையை அந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த 4 நாற்காலி வேணும், அப்படி இருந்தால் தான் அதுலேருந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவங்கனால கடகராசிக்காரங்க அரசியல் மேலே மோகம் அதிகமாக இருக்கும், சாதனைத்தனம் இருக்கும், அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும்.
இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக எதுலையுமே ஒரு செயல்பாடு கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு அரசியலோட யோகம் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, ஆட்சி பெற்றிருப்பதுனால, அதனால் இவங்களுக்கு வந்து அரசை ஆளக்கூடிய தன்மையும், அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மையும், சாதுரியத்தனமும் அதிகம் நிறைந்துள்ள ராசியே கடகராசி. அரசியலுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான ராசியில் முதல் ராசியை எடுத்தோம்னா கடகராசியை மட்டும் சொல்லலாங்க. அதுக்கு அந்த ராசிக்கு அந்த அளவுக்கு யோகமுள்ள ராசியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்த ராசியாக வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் தாங்க அரசு கிரகமே அங்கே தான் இருக்குது. அரசாங்கத்தை சொல்லக்கூடிய கிரகமே அதுதான், சிம்ம ராசி தான். அரசுக்கு உண்டான கிரகம் சிம்மம் தான். அப்போ அரசியலுக்கு உண்டான கிரகம் சிம்மம் தான். அப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் யோகம், அதாவது அவங்களோட தந்தை அப்பா அரசியல் இருந்தார், எங்கள் தாத்தா அரசியல் இருந்தார், நாங்கள் பூர்வ புண்ணியம் பரம்பரையாக அரசியல் இருக்கிறோம். அப்போ பரம்பரை ரீதியாக அரசியல் இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படின்னு. அதை நம்ம தலைவர் இப்போ முதலமைச்சரை கூட எடுத்துக்கலாம். அவங்க அப்பா அரசியலிருந்து முதல்வராக இருந்தார், இவர் முதல்வராக இருக்கார். அப்போ அந்த பரம்பரையை சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா நல்ல பதவியில் இருந்திருப்பாங்க, அவங்க பரம்பரையே கொஞ்சம் நல்லா ஒரு வாழ்ந்த குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்திலேருந்து இவங்க அதுலேருந்து லக்ஸரியாக வரக்கூடிய தன்மையெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். அடுத்த ராசியாக வருவது கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு பார்க்கும்போது, கன்னியா ராசி நேயர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ராசிக்காரங்க வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோண புதன் உண்டான கிரகமே. அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மை நம்ம பார்த்தோம்னா, கன்னியா ராசிக்கு அவங்க எதுலேயுமே ஒரு சூப்பரைசிங் பண்ணக்கூடிய தன்மையும், ஆலோசனை தரக்கூடிய தன்மையும், அதாவது ஒரு எதிரி இடத்துல வந்து எப்படி ஜெயிக்கலாங்கிற ஒரு வித்தையை கற்று வச்சிருக்கக்கூடியது கன்னியா ராசிக்காரங்க. அப்போ இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களை குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. மற்றவங்களோட குறைகள் என்னன்று கண்டறிந்து அதுக்கப்புறம் செயல்படக்கூடியவர்களாக இந்த கன்னியா ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அரசியலில் வந்து இவங்களோட ஆலோசனை மிக முக்கியங்க. இவங்களோட ஐடியா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு செயல்பாட்டை கொடுக்கும். அதாவது கன்னியா ராசியில் பிறக்கிறவங்க ஒரு அரசியலில் வந்து இவங்க வந்து ஒரு செயல்படக்கூடிய தன்மையை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, அந்த அந்த கழகத்தோட செயல்பாட்டை மிக நேர்த்தியாக செயல்படக்கூடிய தன்மையும், அந்த செயல்பாட்டில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு ராசி வழியாகவும் ஒவ்வொன்று சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா ராசி. இந்த துலா ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு ஒரு திராசர் போல் இங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயும் போக மாட்டாங்க. இவங்க ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்போட ஜாதகராக இருப்பாங்க. நடுநிலையாகனா நடுத்தரமாக ஒரு செயல்படக்கூடிய தன்மையும், ஒரு கட்சியை வந்து நிர்வாகம் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து ஒரு கோட்பாட்டை வச்சுக்குவாங்க. தன் கோட்பாட்டைப்படி நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு அமைப்பை சொல்லக்கூடியவர்களாக இந்த துளாராசிக்காரன் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நியாயம் நேர்மையை பார்க்கக்கூடிய தன்மை. இந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட இருப்பார், அவர்கிட்ட இருப்பார். குறிப்பாக போனோமா, இப்போ வந்து தனக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணியை மாற்றுவாங்கல்ல, அது மாதிரி தனக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மாற்றக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அரசியல் அமைப்பில். அடுத்தது விருச்சக ராசிக்காரங்க. இந்த விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அரசியலில். இவங்க என்ன வேலை செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, எது மூலியமாக செய்வாங்க, யார் கூட இருப்பாங்க, யாருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுத்து எல்லாரும் இப்படி பண்ண அப்படி பண்ண, இவர் கடைசியில் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் தூர தள்ளி விட்டு அந்த இடத்துக்கு போய் இவர் உட்காந்து ஆரம்பிச்சிடுவார். அதாவது இருக்கிற பதவிக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய தன்மை யாருக்குன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கு தான் அதிகம் ஆசைப்படுவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வெளியே தெரியாது. அவங்க வந்து எப்போ எந்த இடத்துல யாரை கடிக்கணும், யாரை வந்து நீக்கணும், யாரை தொலைக்கணும் அப்படின்னு திட்டத்தை தீட்டக்கூடியவர்களாக மேலோங்கி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியெல்லாம் எப்படி குரு. இவங்களாம் வந்து ஒரு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தன்மையும், அதே ஒரு மந்திரியாக இருக்கக்கூடிய தன்மையும், அதாவது இருக்கிற இடத்துல தன் வேலையை பார்த்து ஆலோசனைப்படக்கூடிய தன்மையும், அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா தன்னோட இதுக்கு, அதாவது தன்னோட வம்சத்துக்கு, தன்னோட குலத்துக்கு, தன்னோட அமைப்புக்கு எப்படி வழிநடத்தணும் என்ற ஆலோசனையை மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவராக தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா அது போராட்டத்துக்குரிய ராசி, போர்க்களத்துக்கு உண்டான ராசி. அப்போ தனுசு ராசிக்காரங்கள் ஆலோசனை தருவதில் வல்லவராக இருப்பார்கள். இவங்க போய் அங்கே இடத்துக்கு எந்த செயல்பாடு செய்ய மாட்டாங்க. ஒரு இருக்கிற இடத்துல இருந்து ஆலோசனை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா அம்பு இழுத்து விட்டாங்கன்னா அது இலக்கை நோக்கி சரியாக போயிடும். அப்படியே அந்த இலக்கை நோக்கி சரியாக போகக்கூடிய வல்லமை கொடுத்தவராக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. இப்போ இந்த மகர ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, மகர ராசிக்கு அரசியல் எப்படி இருக்குன்னா, மகர ராசிக்கு அரசியலுக்கு போனால் இவங்க வந்து சேவை தாங்க செய்யணும் கடைசி வரைக்கும்.
அடுத்தவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து நான் இந்த வருஷத்தில் உறுப்பினராக இருந்தேன், நான் இவருக்கு இவ்வளோ செஞ்சேன், எனக்கு என்ன செஞ்சார், இந்த அரசியலுக்கு நான் இவ்வளோ நாள் உழைச்சேன் அப்படின்னு தன்னோட உழைப்பையும் தன்னோட இரத்தத்தையும் சிந்தக்கூடியவர்களாக, கட்சிக்காக தன் உயிரை கூட தியாகம் பண்ணவராக, தன் வாழ்நாள் உள்ள கட்சிக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க. தன் வாழ்நாள் உள்ள அந்த கட்சிக்கு உழைச்சிங்க, நான் வாழ்நாள் உள்ள அப்படி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவர்களாக இந்த மகர ராசிக்காரங்கள் இருப்பாங்க வச்சுங்களேன். ஏன்னா மகர ராசிக்காரங்கள் கர்மாவின் பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள். அப்போ எந்த ஒரு கட்சிக்கும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய வல்லமையவராக, உண்மையாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி அவங்கள பகைச்சிக்கிட்டா சாணக்கியத்தனம் சகுனித்தனம் அதிகமாக செய்வாங்க. அடுத்தது கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கும்பராசிக்கு உண்டான தன்மை பார்த்தீங்கன்னா, கும்பம் ஒரு நிறைக்குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு சனிதான் அதிபதி. இவங்களுக்கு அரசியல் அமைப்பு எப்படி ஒத்து வருமோ ஒத்து வராது அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு வந்து திடீர்னு எல்லாத்தையும் கொடுக்குங்க. கும்பராசிக்கு திடீர்னு எல்லாம் நல்லா கொடுக்குங்க, திடீர்னு கமுத்தி விட்டுரும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, பல வழியில் இருப்பாங்க. ஆனால் இவங்களா நடந்துக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அந்த பிரபஞ்சம், அதாவது இந்த இருக்கிற எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஒரு தெய்வத்தோட அனுகூலம் இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம்ல. அது மாதிரி இவங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் கும்பராசிக்காரங்க அரசியலில் ஜெயிக்க முடியும். அந்த அனுகூலம் இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது. அப்போ அனுகூலம்னா என்ன? 1, 5, 9 பலமாக இருக்கணும். ஏன்னா அரசியலுக்கு எல்லாமே 1, 4, 7, 10 பலமாக இருக்கணும். கேந்திரங்கள் பலமாக இருந்தால் அவங்க இந்த சமுதாயத்தை ஆளக்கூடிய தன்மை, சமுதாயத்தை எதிர்த்து வாழக்கூடிய தன்மை, சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த கேந்திரங்களுக்கு உண்டு. அது கும்பராசிக்காரங்களுக்கு அந்த பவர் உண்டுன்னு வச்சுங்களேன். அடுத்தது ராசியாக கடைசி ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கும்? இவங்க கழுவுற மீன்லேயே நழுவுற மீன் மீன ராசிக்காரங்க. இவங்க அரசியலுக்கும் போக மாட்டாங்க, ஆற்றுலையும் கால் நிலைக்க மாட்டாங்க, இதுலேயும் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆற்றுக்கும் போவாங்க, மேட்லேயும் இருப்பாங்க. அப்படிங்கிற தன்மை 2 வேணும் அப்படிங்கிற தன்மை உண்டு. அப்போ 2க்கு ஆசைப்படுவாங்க. அரசியலோட ஒரு பழக்க வழக்கத்தையும் வச்சுக்குவாங்க, வெளியில் ஒரு பழக்க வழக்கத்தையும் வச்சுக்குவாங்க. 2 விதமான தன்மை, 2 விதமான குணமும் இருக்கிறனால அதனால தான் மீனராசிக்கு இரட்டைப்பான மீனை கொடுத்துருப்பாங்க. சின்ன மீன் சின்னத்தை 2 மீனை கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு 2 விதமான குணப்பாடுகள் இருக்கும். மீனராசிக்காரங்க எப்பவுமே ஒரே குணம், ஒரே புத்தி, ஒரே செயல்பாடு மீனராசிக்கு இருக்காது. ஆனால் அரசியல்வாதிக்கு இது நிச்சயமாக இருக்கக்கூடாதுல்ல. ஒரே புத்தி ஒரே செயல்பாடு இருக்கக்கூடாதுல்ல, 2 விதமான இருக்கணுமில்ல. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை மீனராசிக்காரங்களுக்கு அந்த அரசியல் அமைப்பு 2 விதமான செயல்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை. அதாவது ஒரு நேரத்தில் அவங்க இதில் நிற்கலாம் அப்படிம்பாங்க, ஒரு நேரத்தில் எனக்கு வேண்டாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டில் ஒரு குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க யாருக்கிட்டையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் சமமாக போகக்கூடிய தன்மையும், அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியை வச்சு அது மூலியமாக ஒரு முன்னேறக்கூடிய தன்மையும், அதனால சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையும், ஆனால் தனக்கு மிச்சம் தானம் செஞ்சால் கூட சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க மீனராசிக்காரங்க. அதனால் அரசியல் அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்கும் வரும். ஆனால் அந்தந்த அமைப்பு யாருக்கு எது எது போய் சேரும் என்பது இந்த கருத்துன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த சேனல் வழியாக 12 ராசிக்காரங்களுக்கும் அரசியலோட அமைப்பு எப்படி இருக்கும், எப்படி வரும், இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை கொடுக்கும், இதில் இவங்களுக்கு எது எது சிறப்பை தரும் என்பதை நான் அறிந்த ஒரு உண்மைகளையும், நான் தெரிந்த ஒரு உண்மையும், இந்த கிரகம் சொல்லிக் கொடுத்த ஒரு உண்மைகளையும், இந்த ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் பதிவிட்டிருக்கேன். இது வந்து சரியான கருத்துன்னு சொல்கிறதோட பொதுவான கருத்து. ஏன்னா 12 ராசி வழியாகவும் 12 ராசிக்கு உண்டான அவங்கவுங்க ஜாதகப்படி, அவங்களோட கட்டப்படி, அவங்களோட கிரகப்படி எது வலுவாக இருக்குது, இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கும், ஒரு மந்திரி பதவி கிடைக்குமா, இல்லை ஒரு அமைச்சராகக்கூடிய ஒரு பதவி கிடைக்குமா, இல்லை ஒரு எம்எல்ஏ கிடைக்குமா, இல்லை ஒரு வார்டு மெம்பராக இருப்பாங்களா, எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இவங்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கும் இந்த கிரகங்களுக்கு கொடுக்கும் ஜாதகத்தில் அப்படிங்கிறதா. ஏன்னா நான் கொடுக்கறதுலே இல்லை, கிரகங்கள் ஜாதகத்தில் பலம் இருந்தால் அது பலனை கொடுக்கும், பலம் இல்லைன்னா பலனை கொடுக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்பாட்டெல்லாம் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களோட ஜாதகத்தை வைத்தும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலங்களை வைத்தும், உங்களுக்கு அந்த கிரகத்தோட பலம் பலவீனத்தை வைத்தும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். இந்த பராசர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் எதாவது பார்க்கணுமா, அரசியல் அமைப்பில் ஜாதகம் பார்க்கணும்னா உங்களோட ஆலோசனையை எங்கிட்ட கேளுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்கு உண்டான கருத்தை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு பதிவில்.